நேராக வந்தேன், முகம் கை கால் கழுவினேன், பட்டியாக விபூதி பூசிட்டேன். முருகா எனக்கு வயிறு வலி சரியா போகணும்ப்பா, நீ தான் பார்க்கணும், எனக்கு மாத்திரை மருந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே சோஃபாவில் உட்காந்துருந்தேன். எப்படி வயிறு வலி வந்தது எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, சத்தியமா எனக்கு தெரியாது. அவ்வளோ அவ்வளோ அற்புதமானவருங்க, அவ்வளோ அற்புதம். அது நீங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து முருகரை கும்பிட்டு பழக்கம். ஆனால் நான் நடுவில் போனேன். அவரை திட்டினவளுக்கு போனா கூட அவருக்கு கோபம் வராது. அவர் வந்து அன்பா கருணையா பார்க்குற தெய்வம்னு ஐயா சொன்னார். அது 100க்கு 200% உண்மை. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றி 1000 பேர் 1000 சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா, உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். கஷ்டம்தான் இந்த காலத்துல, நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு முதுகுல ஓங்கி ஓங்கி குத்துவாங்க, அதுவும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே குத்துவாங்க. ஆனால் அதையும் தாங்கிட்டு முருகா நான் உண்மையா தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் நீ பாத்துக்கியான்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவர் காப்பாத்துவார். உண்மையா இருங்க. நான் வந்து மனசுல என்ன படுதோ அதை தான் பேசுவேன். எட்டுக்கட்டு பேசுறதுக்கோ இல்லை கதை பண்ணி பேசுறதுக்கோ எல்லாம் தெரியாது.